எல்லையில கெடுக்கிறதுக்கு வேலை இல்லைடா, அடுத்து கெடுக்கிறதுக்கோ அடுத்த கெடுக்கிறதுக்கோ இந்த எல்லையில வேலை இல்லை. அவன் எவையில் புலம் தேடி எல்லாம் நாடி வந்துட்டான். வேறு புகழும் வாங்கி தருவனாயா. அதே மாதிரி நான் நம்பி வரேன், மழை போல் நம்பி வரேன், மழை போல் நம்பி வரேன், பனி போல் நீக்கி தருவேன். கடுகளவும் குறைச்சி மாதிரி கொடுட்டான். 100 தடவை வந்தாலே எடுத்து பழிக்காதப்பா. ஐயா தாயி, நான் இருக்கிற தகுதிமான இல்லையே, கோட்டையில் இருக்கிறது அத்தனை எடுத்து சுருட்டியாட்ட பாதகூரில் போட்டாச்சாயா. நீ தங்க வளத்தை வந்து கொடுப்பேன், அள்ளிப்படியை வந்து அம்பாரம் போட்டு பேர் வாங்கி கொடுத்தனாயா. தகுதிமா போய நான் சொன்ன கடுவுக்குள்ள 6ஆம் மரம் தலை இதாயா, 7ஆம் மரம் தலை பிடிச்சுக்கோ, தொழில் பிடிச்சுக்கோ, போறப்போ. ஐயா நான் இருக்கிற தகுதிமான இல்ல, நல்லபடியா காரியத்தை முடிச்சு கொடுக்கறப்பா. இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துக்கு ஏட்டு கூட வந்து வார்க்கடு முடிக்கல மாட்டம் கொடுத்துறேன். அம்மா மாசக்கடி முடிக்கல உத்து போட்டு முடிச்சு கொடுத்துறேன். ஐயா தாயி, நான் இருக்கிற தகுதிமான இல்லையே, நான் எப்படி இந்த கத்தி முனைமால் நின்று அக்னி கையில இருந்து நிக்கணும், அதே மாதிரி நீங்க அக்னியா குமரி 6ஆ பெருக்கி நிக்க பட்டியல் வந்து நிக்கிறப்பா. இந்த பட்டி அத்தனை இருள் மங்கி செல்வாக்கு மங்கி தொழில் முடங்கி நிக்க தீராத குறையோட வந்து பட்டியல் வந்து நின்று எனக்கு பேர் வாங்கி கொண்டு வந்து கேட்டுட்டு நிக்கிறப்பா. புரியுதா புரியலையா? நீ எத்தனையோ பக்கம் போய் கையேந்தியாச்சு, எத்தனையோ பக்கம் வந்தாச்சு. இன்னைக்கு எந்த விதத்திலையும் காரியத்தை முடிக்க முடியாம இன்னைக்கு அலமோதி வந்து என் பட்டியல் நிற்கிறாயா. இன்னைக்கு முறை செலுத்தி இன்னைக்கு முதலில் வாங்கி போகுது. இன்னையிலிருந்து இந்த நிமிஷம் வந்து ஏட்டு கூட வந்து நிக்கிறப்பா. ஒன்னும் பயப்பட வேண்டாம், காரணத்தை காமிக்கிறேன். வாரக்கடு முடிக்கல மாட்டம் கொடுத்தாரு, அம்மாவாசை முடிக்கல முடிச்சு கொடுத்தாரு. தொழில் போச்சுக்கா வதை இந்த ஆளு கொண்டு ராத்திரி திரும்பொழுது மற்ற பார்த்துக்கலாம். என்னை முழு மனசோட நம்பி நீ கல்யாண காரியத்துக்கு கேடி அரசாங்க உத்தியோகத்துக்கு முத்திரை கேட்டு வந்து நிக்கிறியாயா. இன்னைக்கு நான் பல சோதனை போட்டு பார்த்தேன், ஆனா சோதனை எல்லாம் மீண்டு வந்து அப்பனே துணையும் வந்து நின்றுட்டேன். நான் இருக்கிற தகுதிமன் இல்லாயா ஒரு அமைப்பு அமைச்சிருக்கிறேன். அந்த அமைப்பை நல்லபடியா முடிச்சு கொடுத்து அரசாங்க பதவி வாங்கி கொடுத்தனாயா. இது சத்திய வாக்கு. அமாவாசை முடிஞ்ச கையோட ஆடி பூ பறிச்சு சோறு சாலை பாத்திரம் போதுமா. தாயி போர்க்களத்தை மனசுல போட்டுட்டு வந்து நிக்கிறியா. நான் எப்படி இந்த கத்தி முனமால இந்த அக்னி கையில இருந்து நிக்கணும், அதே மாதிரி அக்னியா குமரி 6ஆ பெருக்கி இன்னைக்கு சொத்து விஷயத்துல வந்து நிக்கிறாயா இல்லையா. இன்னைக்கு எல்லாம் கொஞ்சம் ஏலம் பண்ணி பாக்குறாங்க, ஏமாத்தவன் திட்டம் போடுறாங்கன்னு சொல்லி எங்கிட்ட வந்து இன்னைக்கு வருந்தி வந்து நிக்கிறியாயா. இன்னும் சில விஷயமெல்லாம் இருக்குது, அதை உடைக்க வேண்டாம். இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். நான் இருக்கிற தகுதி பண்ணல, உனக்கு சேர வேண்டியது முனமுறையா முடிச்சு கொடுத்தனாயா. இது சத்திய வாக்கு. பட்டிக்கு நீ 3 வாரம் 3 அமாவாசை வந்து நின்று போ. வாரக்கடி முடிக்கல மாற்றம் கொடுத்துற, அமாவாசை முடிக்கல முடிச்சு கொடுத்தனாயா. இது சத்திய வாக்கு. ஒரு இம்மியால கூட மாறாது போ. இது சத்திய வாக்கு. அடியா நான் இருக்கிற தகுதி மண் இல்ல, இன்னைக்கு செத்த குளத்தை நீ காப்பாத்திட்டுதாயா நல்லியா. இன்னைக்கு தொழில் முறைக்கும் அப்படித்தான் உத்தரவு போட்டிருக்கிற. நீ ஏனா தானே நினைச்ச அப்படி சில சிக்கலை மனசுல வச்சுட்டு நீ வீட்டுல உட்காந்து எப்படி மனசுக்குள்ள சொல்றது புரியுதா புரியுதா. அதெல்லாம் நான் இருக்கிற தகுதி மண் இல்ல. ஓ போதமே வந்தாலும் சரி கிட்ட வர முடியாது, வரவுள்ள சொல்றது புரிஞ்சுக்கியா. அதனால அதையும் இதையும் போட்டு மனசுல உழப்பிட்டு தொழிலுக்கு போகாம உட்காந்துட்டு இருக்க வேண்டாமாயா. அள்ளி கொட்டி அம்பாரம் போட்டு பேர் வாங்கி கொடுத்துற. இது சத்திய வாக்கு. நான் இருக்கிற தாயி ஓ தொழில பெருக்க செல்வாக்கியம் பெருக்க. இதை தொழிலுக்கு வச்சுக்கா மணியை கட்டு இந்த தாயி அடுத்த ரசம் போட்டு குடிச்சுக்கோ. தாயி நான் எப்படி இந்த கத்தி குணமேல் நின்று அக்னி கையில இருந்து நிக்கணும், அதே மாதிரி நீங்க அக்னி அக்குபரி 6ஆ பெருக்கி இன்னைக்கு என் பட்டியல வந்து நிக்கிறாயா இல்லையா. பட்டி அத்தனை இன்னைக்கு வெளியே சொல்ல முடியாம இன்னைக்கு தத்தளிச்சுட்டு நிக்கிறாயா. ஆகாத பழக்கத்துல அழகமாயி அலங்கோலமாயி இன்னைக்கு பட்டி அத்தனை இன்னைக்கு தசைக்கு தசை மாறி நிக்கிறாயா இல்லையா. சொல்லு
இன்னைக்கு உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறியாயா? ஒண்ணு கலங்க வேணா. நீயும் எத்தனையோ தேவாதி கிட்ட போய் கையேந்தி பார்த்த, உடச்சு பேசிட்டா. சொல்றது புரியுதா புரியுதா? உடச்சு பேசுறதா இல்ல இப்ப புரியுதா? நான் எப்படி இந்த கத்தி முனமால இருந்து அக்னி கையில இருந்து நிக்கணும், அதே மாதிரி அக்னியா குமரி ஆறா பெருகி இன்னைக்கு பட்டியல் வந்து நிக்கிறியாயா? இன்னைக்கு உன்ற மங்களையும் இன்னைக்கு ஆகாத பழக்கத்துல அலங்கோலமா போய் இன்னைக்கு பட்டி அத்தனை தத்தளிச்சு எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு ஓரியாட்டம் தூரியாட்டம் 10 பணம் வருமானம் இல்லாம இன்னைக்கு வாழ்வா சாவான்னு வந்து 2 பேரும் நிக்கிறீங்க ஐயா. இல்லையா? இதை மீட்டு கொடுத்து மங்கலியத்தை காப்பாத்தி இந்த பழக்கத்தை வந்து மீட்டு கொடுத்து கடனுடனே நீக்கி கொடு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறாங்க. இல்லையா? இதை மீட்டு கொடுத்து பேர் வாங்கி கொடுத்தனாயா ஒண்ணு கலங்க வேண்டாம். இந்தியிலிருந்து இந்த நிமிஷத்துக்கு ஏடு எடுக்கிறனாயா அம்மாவாசையில இருந்து ஆடி பூ பொறிச்சு சோட் செலவு பத்துறேன். அடியா நான் எப்படி இந்த கத்தி முனமேல் நின்று இந்த அக்னி கையில இருந்து நிக்கணும், அதே மாதிரி அக்னியா குமரி ஆறா பெருகி நிக்க பட்டி வந்து நிக்கிறியப்பா. இன்னைக்கு பட்டி அத்தனை இருள் மங்கி செல்வாக்கு மங்கி தொழில் முடங்கி தலைக்கு மேல சேர்த்து சொம்மை மறக்கிறதுக்கு வழி தெரியாம நிக்க பட்டியை வந்து இன்னைக்கு தத்தளிச்சுட்டு நிக்கிறாயா. இதுல இருந்து மீட்டு கொடுத்து கடனுடனே மீட்டு கொடு, பேர் வாங்கி கொடு, தொழில் அமைச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறாயா. ஒண்ணு கலங்க வேண்டாம். ஏமாந்த பொழைச்சிட்டேன்னு அதுதான் முதலே சொன்னேன். புரிஞ்சுதா? ஒண்ணு பயப்பட வேண்டாம். இதுல இருந்து மீட்டு கொடுக்கறனாயா நான் சொல்ற கெடு வரைக்கும் பட்டியை வந்து கையேந்தி போ. வார கெடுக்குள்ள மாற்றம் கொடுத்தறேன். அமாவாசை கெடுக்கு உனக்கு நல்ல தொழில் ஒண்ணு அமைக்கிறனாயா அது வியாபார ரீதியா அமைக்கிறேன். புரிஞ்சுதா? வியாபார ரீதியா அமைக்கிற அது நல்லபடியா செய்ய. அதுல வருமானத்தை கொடுத்து கடனை அடைச்சுன்ற பட்டியை தங்க விக்கிரமா நலங்கட்சிய பட்டியல் நிறுத்தினாயா. ஓ இன்னைக்கு இருந்து வர்ற கூடவே வர்றேன். பொன்னானது முகம்பூசி தெளிவாக சொல்லு. மாலை கலட்டி மாலை போடுறேன்னாயா. புரிஞ்சுதா? நீ வந்த ஏடு அதுதான். புரிஞ்சுதா? அதையும் மீட்டு போடலாம். அதே மாதிரி உன்ற சிக்கலுக்கு விட கொடுக்கறனாயா இந்த அமாவாசையில இருந்து தயாராக தாயி. நான் எப்படி இந்த கத்தி முனமால இருந்து அக்னி கையில இருந்து நிக்கணும், அதே மாதிரி அக்னியா குமரி ஆறா பெருகி நிக்க பட்டி வந்து நிக்குதாயா. பட்டி அத்தனை இன்னைக்கு இருள் மங்கி எல்லாம் முடங்கி இன்னைக்கு என்ன பண்றது ஏற்படுத்த தெரியாம இல்ல எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு ஓரியாட்டம் தூரியாட்டமா வந்து நிக்குதாயா. இதையெல்லாம் மீட்டு கொடுத்து என் பட்டியை வாழ வச்சு குடும்பத்தை கேட்டு நிக்கிறியாயா. தாயி இது காரணம் வேற. இது எல்லாம் மீட்டுன்ற வட்டி பூத்துக்குழுக்கு நந்தவனமா மீட்டு இதே பட்டியில் நிறுத்தி காமிக்கிறனாயா. சந்தோஷத்தை கொடுக்குற நான் சொன்ன அமாவாசை கடவுள் கொடுக்கல ஆடி பூ பறிச்சு சோறு செலவு பார்க்கறனாயா. தாயி நோவு நொடியோட வந்து இன்னைக்கு என் பட்டியல் வந்து நிக்கிறியாயா. ஒட்டி பார்க்க இன்னைக்கு எத்தனையோ மருத்துவத்தையும் பார்த்தாச்சு, எத்தனையோ மந்திரத்தையும் பார்த்தாச்சு, எத்தனையோ தேவாதையும் பார்த்தாச்சு. இன்னைக்கு நல்லது பண்ண முடியாம என் பட்டியல வந்து இன்னைக்கு கடக்கூர்ல நிக்கிறதாகி. புரியுதா புரியலையா? ஒட்டி பார்க்கல என்னை முழு நம்பிக்கையோட வந்து நில்லாயா. சேசல் இருக்கிறத எடுத்து வேடிக்கை காமிச்சு இதே பட்டியலுடைய வாழை வச்சு தங்க வைக்கிற மாட்டை அலங்கரிச்சு கொடுத்துறனாயா. இது மீண்டும் அம்மாவாசையிலிருந்து எடுத்துருவனாயா. அடியானுக்கு கூட வந்து நிக்கிறோம். தாயே இந்த பாலத்துக்கு கருப்பனை நம்பி வந்து இன்னைக்கு மொண்டிக்கட்டை நீக்கி குடும்பம் வந்து கேட்டுட்டு நிக்குதாயா. இல்லையா? இன்னைக்கு நோவு நொடி ஒரு பக்கம், எந்த பக்கம் போனாலும் காரி ஜாதிக்க முடியல. மருத்துவத்தையும் பார்த்தாச்சு, மத்ததையும் பார்த்தாச்சு. இன்னைக்கு என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம வந்து என் பட்டியல் நின்று காப்பாத்தி குடும்பம் வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா. அதனால தான் மொண்டிக்கட்டுல போட்டுருக்குதுன்னு சொல்றேன். புரிஞ்சுதா? இன்னிலிருந்து இந்த நிமிஷத்துல இருந்து கூட வந்து நிக்கிறனாயா. இந்த அமாவாசையிலிருந்து உன்னை ஆடி பூ பறிச்சு வாரக்கெடு முடிக்கல மாட்டம் கொடுத்துற. அமாவாசை கெடு முடிக்கிற தங்க வைக்கிற மாட்டை அலங்கரிச்சு கொடுத்தனாயா. நல்லது பண்ணி கொடுத்தா மேலைக்கு என்ன திருநாள் அன்னைக்கு ஒரு மண்ணூர் செஞ்சு வச்சு போ வரம்பா. பொன்னால முகம் பூசிட்டு இடம் நெத்தி வச்சு வாதாயி. தாயி உடம்பு தொந்தரவு ஒட்டிமாக நான் எப்படி இந்த கத்தி முனமால இருந்து அக்னி கையில இருந்து நிக்கணும், அதே மாதிரி அக்னியா குமரி ஆறா பெரிய இன்னைக்கு பட்டி வந்து நிக்கிறாயா. ஒன்னா இன்னைக்கு முனகண்டு நிக்கிறா நோவு நடியோட. இந்த நோவு நடி என்ன மந்திரமாயமா இல்ல உடம்பு ரீதியா வந்ததா இல்ல எப்படி என்ன ஏது அப்படின்னு கேட்கலான்ட்டு வந்துட்டு இருக்கிறேன். இல்லையா தாயி? இது உடம்பு ரீதியா வந்த முகவாதமாயா. புரிஞ்சுதா? இது மந்திரமாயா அவன் அதை செஞ்சு வச்சுட்டா இது எதை செஞ்சு வச்சுட்டான்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இது உடம்பு தொந்தரவு மருத்துவ ரீதியா பாராய நானும் கூட வந்து நின்று நல்லது பண்ணி கொடுத்துறேன். புரியுதா? போட்டி மகா எல்லாரும் பக்கம் இல்லாம இதே பட்டி உன்னை தங்க புத்திரமா நடந்துருச்சு விளையாட வச்சு வேடிக்கை காமிக்கிறனாயா. ஒன்னும் பயப்பட வேண்டாம். நல்லது பண்ணி போடலாமாப்பா. மருத்துவத்தை பாரு கூட வந்து நிற்கும். ஒன்று. ரெண்டாவது பூமி ஒண்ணு விற்கணும் இல்லையா. அது விற்காம நிக்குது. ஏமாந்த போல பொழைக்காத உஷாரா போல முடிச்சு கொடுத்தனாயா. ஆடி போர்க்களம் முடிஞ்ச உடனே அதுக்கு பாரு கைய மாத்தி விட்டுருவோம். புரியுதா? அப்படி ஒன்னு தலைதேசி தண்ணி வாத்துறாயா. தடியா போக்குவரத்துல வச்சுக்கோ. போ வரம்போ
வெளியே சொல்ல முடியாத முடிச்சிட்டு நிக்கிறியாயா? குடும்பத்துக்கு வந்து நிக்கிறாயா? இன்னைக்கு தங்கம் இன்னைக்கு தடுமாறிட்டு நிக்குது. சொல்றது புரியுதா? பெத்த கண்ணு இன்னைக்கு தடுமாறிட்டு நிக்குது. ஆகாத பழக்கத்துல அனுகூலமா போய் இன்னைக்கு விண்ணப்பட்டு நிக்கிறாயா? இந்த விண்ணப்பட்ட பற்றி இன்னைக்கு ஒண்ணு சேர்த்து கொடுங்க வந்து கேட்டுட்டு நிக்கிறாயா? உனக்கும் உடம்பு தொந்தரவுல வந்து நிக்கிற. கவலைப்பட வேண்டாம். இந்த அமாவாசையிலிருந்து ஆடி பூ பறிச்சு சொன்ன அமாவாசை கடுப்புல மீட்டு போடலாமாயா? போ வரங்க தாயி. இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்கிற தகிரிமான் இல்ல, ஒன்னும் பயப்பட வேண்டாமாயா? இந்த அமாவாசையிலிருந்து கூட வந்து பாண்டத்தை கொடுத்த ஆரம்பிச்சாச்சு. இந்த அமாவாசையிலிருந்து முடிச்சு கொடுத்துருந்தாங்க. அடியா, நான் எப்படி இந்த கத்தி முனமேல இந்த அக்னி கையில நிக்கணும், அதே மாதிரி அக்னியா குமரி ஆறா பெருகி என் பட்டி வந்து நிக்குதாயா? உடம்பு தொந்தரவு வந்து என் பட்டியை வந்து நல்லது பண்ணி குடும்பம் வந்து கேட்டுட்டு நிக்குதாயா? கண்டதையும் போட்டு குழப்பிட்டு நிக்கிறியா? கண்டதையும் போட்டு குழப்பிட்டு நிக்கிறியா? அதெல்லாம் எதுவும் இல்ல. நானுக்கும் தகிரிமான் இல்ல. சொன்ன கடுப்புக்குள்ள உன்னை தங்க வைக்க மாட்டாங்கருச்சு. இதே பட்டியல் நிறுத்தி வேடிக்கை காமிக்கிறனாயா? இது சத்திய வாக்கு. பயப்பட வேண்டாமா? இந்த அமாவாசை இருந்து இந்த கற்பனுடைய ஆட்டத்தை பாரு. புரியுதா? இந்த அமாவாசை இருந்து என்னுடைய ஆட்டத்தை பாரு. உன்ற பட்டி பால் போல பெருகுது. பாலாது ஜெல்வத்தை கொடுத்தனாயா? கட்டுவத்தில முகவத்தில வச்சு தங்க வளத்தை வளர்ந்து கொடுத்தாங்க. போக்குவரத்துல வச்சுட்டா உடச்சு பேசிட்டா. ஏதோ மந்திரமாயமா இல்ல வேற ஏதாவது செய்வன கோளாரா இல்ல தேவாதி குத்தமா அப்படின்னு என்ற பங்காளிக்கு பாடுபட்டு வந்தியா? பங்காளி ஆறு உன்ற குல கொழுந்து வாகனம் கட்டி வச்சதுல வாகனம் ஒண்ணு கட்டினியா? அதுல ஏதாவது தப்பு வந்துருச்சு அப்படின்னு புலம்பிட்டு இருந்தியா? அதெல்லாம் எந்த தவறும் இல்லையப்பா. தகிரிமான் இல்லை. அதெல்லாம் சந்தோஷம் பதிமா உன்ற கருப்பன் எடுத்துக்கிட்டா அதெல்லாம் எந்த தவறும் இல்லை, எந்த இதுவும் இல்லை. அதை போட்டுட்டு உழப்பிட்டு நிக்காத. நான் இருக்கிறேன். இது காரணம் வேற. நல்லது பண்ணி பட்டியல விளையாட வைக்கப்போ அந்த தேவாதி உட்காத கும்பிடு. அடியா, அட கல்யாண காரியம் தவிர்த்துக்கிட்டே போகுது. இதை நல்லபடியா முடிச்சு கொடுன்னு சொல்லி என் பட்டியல நிறைய நடந்து நடவரம் கேட்டு நிக்கிறியாயா? புரிஞ்சுதா புரியலையா? அடியா, கவலைப்பட வேண்டாம். நானுக்கு தகிரிமான் இல்ல. ஒரு பாம்பொன்னு வருது பாம்பொன்னு வருதுன்னு சொல்லிட்டு இருந்தேன்னு தெரியுதா? தோஷம். புரிஞ்சுதா? அந்த தோஷத்துக்காக பாம்பொன்னு போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்ப விட தெரிஞ்சிச்சா? ஒண்ணு கலக்க வேண்டாம். அந்த களத்தர தோசை தூக்கி அக்கட்டால வீசிடுறேன். ஒரு பொண்ணு ஒண்ணு அமைச்சு தரனாயா? வந்திருக்குது முடிச்சு கொடுத்துறப்போ. அடியா தாயி, என்னை நம்பி வந்தாச்சுல தாயி. தங்கத்துக்கு தடுமாறாம பதவி வாங்கி கொடுத்து இதே பட்டியலுக்கு ஆளாக்கி காமிக்கிறாயா? உனக்கு கொஞ்சம் உடம்பு தொந்தரவு இருக்குதாயா? அதையும் மீட்டு கொடுத்து இந்த அம்மா அம்மாச்சிலிருந்து என்ற விளையாட்டு ஆரம்பிக்கிறப்பா ஒண்ணு கலங்க வேண்டாம். மீட்டு போல பதவியில உட்கார வச்சிருப்போம். போறேன் தாயி. ஒட்டி மேல நீதான் கேட்டது அத்தனை, நீ கேட்டது அத்தனை நடத்தி கொடுத்துட்டாயா? இந்த 2வது தங்கத்துக்கு கல்யாண காரியத்துக்கு உத்தரவு போட்டு கொடு. மங்களிக்காரனு கொஞ்சம் எல்லாம் நோவு நொடியா இருக்குது. அதுக்குள்ள உனக்கும் கொஞ்சம் தொந்தரவா இருக்குது. உன்னைத்தான் நம்பிட்டு இருக்கேன்னப்பா. அந்த பொன்னாளுக்கும் ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டுன்னா எனக்கு சந்தோஷம் புரியுமா போயிரு அப்படின்னு நினைச்சிட்டு நிக்கிறியா? தாயும் உங்க 2 பேர்த்துக்கு எந்த குறையும் வராதாயா? தீர்க்காய்சாயா? இந்த பாலத்துக்கு இருப்ப நானுக்கு தகிரிமான் இல்லை. என்னை கையேந்திட்டு இருக்கிற வரைக்கும் யமதூதாலே வந்தாலுமே எட்டி ஓதச்சு காப்பாத்திடுவனாயா? அது போக பொன்னாளுக்கு வரண் அமைக்கிறதுக்கு எங்க உத்தரவு கேட்டு நிக்கிற முயற்சி பண்ணாயா? என்ன ஆடி முடிஞ்ச கையோட இந்த கருப்பனும் கூட வந்து நிக்கிற முடிச்சு கொடுத்துறனாயா? எண்ணி 4 அமாவாசைகளும் உத்து போட்டுறேன். புரிஞ்சுதா? முடிச்சு கொடுத்துறேன். தாயே பொண்ணா, ஒன்னும் கவலைப்பட வேண்டாமாயா? ஆலாமரம் தலைவருமா தலை வச்சு தந்துறனாயா? இன்னைக்கு இல்லத்துக்குள்ள முடங்கிட்டு நிக்குது. காரியமும் அடியானும் கொஞ்சம் சிக்கல் பண்ணிட்டு நிக்குது. இன்னைக்கு பல விதத்துல குழப்பத்தில் நிக்குதாயா? அதையெல்லாம் மீட்டு கொடுத்துன்ற வட்டி பேர் வாங்கி கொடுக்க வேண்டியது எம்பொறுப்பு. இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல கூட வந்து நிக்கிறனாயா? அம்மா மாசிலிருந்து ஆடி பூ பொறிச்சு சோறு செலவு பார்த்து இதே வட்டியில நான் ஆதரிக்கல அப்படின்னா இந்த பாதுகாப்பு பொய்ச்சாமி நினைச்சுக்காயா? போறப்போ தாயே, என்னை நம்பி வந்து உத்தரவு கேட்டுட்டு நிக்கிறியாயா? நீ சொன்னபடியே உன்ற காரியத்துக்கு கூட வந்து நிக்கிறனாயா? ஒன்னும் பயந்துட்டு நிக்காத. நீயும் எத்தனையோ பக்கம் போய் கையேந்தி பார்த்துட்ட. அந்த அளவாண்டதுக்கு எல்லாம் சிக்கலா நிக்குது. இன்னைக்கு விடக்கூடும் வந்து கேட்டுட்டு நிக்குதாயா? பயப்படாத. நான் கூட வந்து நின்றுட்டுனாயா? பயப்பட வேண்டாம். இப்ப இருந்து இல்ல, போன வாரத்தை வந்து கூட வந்து நின்றுட்ட. இந்த அம்மாவாசையிலிருந்து அடியானுக்கு மாற்றத்தை கொடுத்துட்றேன். உன்ற வட்டிக்கும் பேர் வாங்கி கொடுத்து நீ நினைச்சபடியே சேர்த்த காரியத்தை முடிச்சு கொடுத்த.
தாயே இல்லந்தடுமாறி உள்ளந்தடுமாறி என் பட்டியல வந்து நிக்கிறியாயா? உன்னோட பட்டி அத்திரணிக்கு இருளுமங்கி செல்வாக்குமங்கி தொழில் முடங்கி இன்னைக்கு நோவு நொடியோட நிக்க பட்டியல் வந்து நிக்குதாயா? இந்த பாலத்துக்கு கருப்பன் இல்ல அப்படின்னா பந்தாடி வேடிக்கை பார்த்துருப்பாங்கயா. புரிஞ்சுதா புரியலையா? கருப்பன் நான் இருக்கிற தகுதிமான் இல்ல. இன்னைக்கு எல்லாம் கொஞ்சம் கண்ணோமல்ல பட்டி முடங்குதாயா? வேறெல்லாம் மந்திர மாயமெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் இருக்கிற தகுதிமான் இல்ல. சிலதுக்கு விட கேட்டுட்டு நிக்கிறியாயா? 3 அமாவாசைகளை விட கொடுத்துறனாயா? 3 வாரம் வந்து நில்லாயா? வர்ற வாரம் பூச சாமானத்தோட 9 கணி அரைப்படி நல்லாயோட பொருட்களுக்கு மருந்து வாங்கிட்டு போ. முதல்ல அதுக்கு விட கொடுத்துட்ற படிப்படியா மீட் பண்ண போதுமா? ஐயா தாயி ஆங்கார கருப்பன் கோட்டையில வந்து இன்னைக்கு உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்குதே. பட்டி படுக்கலாம் சாஞ்சி போச்சப்பா. இன்னைக்கு தொழில் முறையும் சரி இல்லத்திலும் சரி இன்னைக்கு சாணேர்னா முளைஞ்சிருக்குது. கை கடிக்கிறது வாய் கடிக்காம இன்னைக்கு நல்லான்னு போனா பொல்லான்னு வந்து பட்டி அத்தனை படுகளம் சாஞ்சி இன்னைக்கு தலைக்கு மேல சொமையும் சேர்ந்து சொமையும் இருக்கிறது வழி தெரியாம இன்னைக்கு பட்டியில வந்து நீ தடுமாறி நிக்கிறியா? ஒண்ணு கலங்க மாட்டேன் ஏமாந்த போல பொழைச்சிடுதா. கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பாலம் சொல்லி இன்னைக்கு ஏமாந்து இன்னைக்கு கைவிட்டு போய் நிக்குது. இது எல்லாம் மீட்டு தரனாயா? மீட்டு அந்த சிக்கலுக்கு முதல் விட கொடுத்துற, அப்புறம் படிப்படியா மீட்டு கொடுத்துறனாயா? நான் இருக்கிற தகுதி மண்ணு தாய் இந்த ஆப்பணுமா நான் இருக்கிறேன். புரிஞ்சுதா? நான் சொல்ற வீடு வரணுமா? 3 வாரம் 3 அமாவாசை வந்துருது. வர்ற வாரம் பூச சாமானத்தோட 9 கணி ஏற்படி நல்லெண்ணையோட கொஞ்சம் மசலுக்கு மருந்து வாங்கி போதாகி கட்டை உடைக்கிறனாயா? படுகளஞ்சாச்சு போட்டாங்க. புரியுதா புரியலையா? ஆனாமரம் மாட்ட தலைஞ்சிருந்த பட்டி இன்னைக்கு படுகளஞ்சாஞ்சி இன்னைக்கு 3 ஆண்டு காலத்துக்கு மேல ஆகுதாயா? இந்த 1 வருஷ காலத்துல ஒண்ணுமே சமாளிக்க முடியும். 6 மாச காலமா வாழ்வா சாவான்னு வந்து நிற்கும் இல்லையா? ஒண்ணு கலங்க வேண்டாம். இந்த கருப்பை நானுக்கு கட்டை உடைச்சு காப்பாத்தி பட்டிக்கு பேர் வாங்கி கொடுக்க வேண்டியது எம்பருப்பு 9 கணி அரைப்படி நல்லெண்ணையோட முறைச்சலுக்கு மருந்து வாங்கி போதாகி இந்த பாந்து நெல் அப்ப பாத்துக்கிறேன். தாயே பாலத்து கருப்பன் கோட்டையில வந்து இன்னைக்கு உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறியே தாயே. இன்னைக்கு ஏமாந்த குழப்புக்கு வழி தேடி கொடுத்து கேட்டு நிக்கிறா. மரபுரத்தான் சொல்லுவேன், வெளியே சொல்ல வேண்டாம். இன்னைக்கு உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்குது. ஏமாந்த குழப்புக்கு வழி தேடி கொடுத்து கேட்டுட்டு நிக்குது. நீ சவால் போட்டுட்டு நிக்குது. சவாலுக்கு விட கொடுத்து கேட்டுட்டு நிக்கிறியா? நீயும் எத்தனையோ தேவாதிகிட்ட போய் கையேந்தி பார்த்துட்டு எத்தனையோ பக்கம் போனா ஒரு தேவாதி கை கொடுக்கல. கடக்கூர்ல என்னை நம்பி வந்து நிக்கிறியா? நான் இருக்கிற தகிரிமா தாய் தாக்குனமா நான் இருக்கிறேன். இதுக்கெல்லாம் விலை கொடுத்துடலாம். புரிஞ்சுதா ஐயே? தாய் தாக்குனமா நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டேன். 3 வாரம் 3 அமாவாசை என் பட்டியல வந்து கையேந்திட்டு போதாயி. வர்ற வாரம் பூச சாமானத்துல 9 கணி அரைப்படி நல்ல மஞ்சத்தூளை மஞ்சத்தூளை கட்டி கொண்டு வந்து சேர்த்தாயா? விட எப்படி தர்றேன்னு பாரு. தகிரிமா போட்டு உழப்பிட்டு கிடக்காரு. என் பொறுப்புல விடு சார்ஜ் பண்ணலாம். போதுமா? தாயி ஆங்கார கருப்பன் கோட்டையில வந்து நீ காரியம் தடுமாறிட்டு நிக்கிறாயா? தாலியா காரியம் கை கூட மாட்டேங்குது. எந்த பக்கம் போனாலும் காரி கடக்கூட முடியிற நேரத்தில் நின்று போயிருது. இதை நல்லபடியா முடிச்சு கொடுத்து கொட்டு மூலம் சத்த என் பட்டியல கேட்கணும்னு வந்து கேட்டு நிக்கிறியாயா? இதை மீட்டு போடலாம். தகிரி மல்லி இதெல்லாம் வேறெல்லாம் எந்த தொந்தரவும் இல்லையாயா? அது இதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாத. நான் இருக்கிற தகிரி மல்லியில 3 வாரம் 3 அமாவாசை வந்து நிக்கணும் தாயி. வர்ற வாரம் புதுசு சாமானத்தோட 9 கணி அரைப்படி நல்லெண்ணெய் கொண்டு முறைச்சலுத்தி மருந்து வாங்கிட்டு போ. வர்ற வாரம் கட்டை உடைச்சு காரியத்தை முடிச்சு கொடு. வாரக்கெடுவுக்குள்ள மாற்றம் கொடுத்துறேன். அமாவாசை முடிவுல ஜே முடிச்சு கலசுமா நிறுத்திட்டாங்க. வாப்போ தாயி ஆங்கார கருப்பன் கோட்டையில வந்து எனக்கு வேணுங்கிறதெல்லாம் செஞ்சுட்டுனா அப்புறம் என்ன வேணும்னா அல்ல கண்ணோமலாயா? பாடுபடுறதங்க பொறிக்கி திங்கிற கோழி மூக்கத்தடிக்கிற கதையா? தாயி எல்லாம் கொஞ்சம் அல்ல போட்டியும் பொறாமையுமா நிக்குதாயா? புரிஞ்சுதா? என்னடா இந்த அளவுக்கு இப்படி ஒன்னா பொழைக்கிறாளன்னு சொல்லி எல்லாம் அங்கலா போட்டு நிக்கிறாங்க ஐயா. வேறெல்லாம் ஒண்ணும் இல்லை. இதெல்லாம் உடைக்க முடியாது. நானுக்கு அந்த அக்ரிமெண்ட் இல்லை. நல்லது பண்ணி கொடுத்துட்றேன். பேர் வாங்கி கொடுத்துறேன். ஒன்னும் பயப்பட வேண்டாம். ஓதாயே கூட வந்து நிக்கிறேன். இதெல்லாம் ஒண்ணும் மந்திரமாயமெல்லாம் ஒண்ணும் இல்ல. இது தேய்ச்சி ஒரு தடி வச்சு போடு. நல்லது பண்ணி கொடுத்துறேன். தாயி அடியா ஆங்கார கருப்பன் கோட்டையில வந்து இன்னைக்கு காரியம் தடுமாறிட்டு நிக்கிறாயா? போற பக்கம் போற காரியம் தடுமாற்றமா நல்ல காரியத்தை முடிக்க முடியாம இன்னைக்கு பட்டியல வந்து நின்று எனக்கு பேர் வாங்கி கொண்டு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா? இல்லையா? நல்லபடியா கொட்டு முளை போட்டலாம் தகுதிமான இல்லை. அது போக இல்ல மக்களுமே இன்னைக்கு தடுமாறி போச்சாயா? ஒரு குணம் வந்தா 9 குணம் இன்னைக்கு தெண்டமாயி இன்னைக்கு இல்லத்துக்குள்ள எல்லாம் ஒரு கட்டில் நிக்க மாட்டேங்கிறாயா? 4 பக்கம் தெசு மரபெல்லாம் சொல்லிட்டு புரியுதா? தெசுட்டு தெசுமாறு நிக்குது. இது எல்லாம் முடிக்கணும். இந்த காரியத்தை முடிச்சு கொடுன்னு கேட்டு நிக்குதாயா? 3 வாரம் 3 அமாவாசை வந்து நிக்கணும். வர்ற வாரம் பூச சாமானத்தோட 9 கணி ஏற்படி நல்லெண்ணையோட ஒரு முறைச்சலுக்கு மருந்து வாங்கிப்போ. நான் இருக்கிறேன்னாயா? தாய் டாக்டருமா நான் இருக்கிறேன். கிள திசையில அமைப்பு இருக்குதாய் முடிச்சு போடலாம். வந்து பொருளோ 9 கணி ஏற்படி நல்லெண்ணையோட நில்லு. மத்தது நான் பார்த்துக்கிறேன். முடிச்சுக்கோ. போ வரம்போ என்றா அடியா? மருத்துவம் ஜெயிச்சுதான் கருப்பு ஜெயிச்சுதான்.
என்னமா செஞ்சது ஏதோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டு வந்து நின்னியா? காரியம் நடத்துனது நானே, கருவடைச்சது நானே, புரிஞ்சுட்டியா? இதுல என்னென்னமோ ஏதேதோன்னு சொல்லி அபிசந்தரத்தை அபி சொன்னாங்க, புரிஞ்சுதா? அபி சொன்னது நெசந்தான், அதனால ஒன்றும் தப்பெல்லாம் இல்லை. ஆனா நான் இருக்குல்ல, என்னை நீ உடாப்படியா புடிச்சிட்ட, காப்பாத்தியாச்சு. அதே மாதிரி நீ நல்ல விதமா எந்த விதத்திலும் குறையில்லாம வேறு காலத்தில் நல்லபடியா குழந்தை எடுத்துக்கொடு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். இல்லையா? பயப்படாதீரா, இந்த பாதுகாப்பு நான் இருக்கிறேன். நான் எந்த விதத்துல குறையலாம் கையில் எடுத்து கொடுத்துறேனாயா? இது சத்திய வாக்கு. ஓ, எல்லாருமே ஆச்சரியப்படணும், எல்லாருமே ஆச்சரியப்படணும். நான் கொடுத்ததுக்கு அடையாளம் குழந்தை வரத்துல பின்னாடி இடுப்புல மச்சம் ஒண்ணு இருக்குமாயா, கைய காலத்துல, இதுதான் நான் கொடுக்குற அடையாளம். போ வரம்போ இதடா தொழில் இருக்கிற பக்கமே கண்டபடி அவி சொல்றாங்க இவி சொல்றாங்க நலமாக்கிட்டு நிக்காத, இருக்கிற பொழப்ப பாரு, மத்ததை நான் பாத்துக்கிறேன். வா தாய், தாயே பால் கற்பம் கோட்டையில கேட்டு உத்தரவு கேட்டு நிக்கிறாயா? நல்லபடியா அபிஷேகம்யா, புரியுதா? இன்னையில இருந்து இந்த நிமிஷத்துல வந்து கூட வந்து நிக்கிற சில குழப்பத்தையும் போட்டு மனசுல நினைச்சிட்டு நிக்கிறாயா? உண்டு சொல்லு, இல்லைன்னு சொல்லு. தடுமாறி போய் நிக்குது, தடுமாட்டத்துக்கு விட கொடுத்து காரியத்தை மீட்டு போடலாம். இன்னையில இருந்து இந்த நிமிஷத்துல வந்து கூட வர புடிச்சுக்கோ. தாயே ஒண்ணு சமாளிக்க முடியலையா? இல்லத்துக்குள்ளார இன்னைக்கு எல்லாம் ஒண்ணு ஈட்டி கீட்டி பாய்தாயா? இன்னைக்கு ஒண்ணு கைக்கு அடங்க மாட்டேங்குது. இன்னைக்கு சுமையும் சேர்த்து போச்சு. இது வந்து தப்பிக்கிறது எப்படி அப்படின்னு தெரியாத முடிச்சிட்டு நிக்கிறியா? இல்லையா தாயி? இன்னைக்கு நாலா பக்கம் ஈட்டி பாய்தாயா? இல்லமும் தடுமாறி உள்ளமும் தடுமாறி இன்னைக்கு பட்டி சாத்தனை படுகளம் சாஞ்சு போச்சு. இந்த படுகளத்தை மீட்டு கொடுத்து எனக்கு தொழிலையும் பெருக்கி செல்வாக்கையும் பெருக்கி இந்த காரியத்தை மீட்டு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். மீட்டு போடலாமாயா? காலை சுத்தர பாம்பு கொத்தி வேடிக்கை பார்த்துட்டுதாயா? கொத்தி வேடிக்கை பார்த்து இன்னைக்கு 3 ஆண்டு காலம் ஆகுது. 3 ஆண்டு காலமா படுகளம் சாஞ்சு போச்சு. உண்டுன்னு சொல்லு, இல்லைன்னு சொல்லு. அதே மாதிரி அந்த காரியத்தை முன முடியாது சாட்சி பண்ணலாமாயா? இந்த பாதுக்கு இப்ப நான் இருக்கிறேன், நீயும் ஒரு பெண் தெய்வத்துக்கு முறையா முறை போட்டு கும்பிட்ட. அந்த ஆயா ஒன்னும் ஜெயிலன்னு சொல்லி கவலைப்படாத. நான் இருக்க தைரியம்னா அந்த ஆயாலே விடாது கும்பிடு, புரிஞ்சுதாகி? சில விஷயம் உடைக்க முடியாது, இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். ஆளாமர தலைவர் மாதிரி தலையை வச்சு கைப்பற்றி தந்தனாயா? 3 வாரம் 3 அமாவாசை வந்து நிற்கணும். வர்ற வாரம் பூச சாமான் ஒரு 9 கணி அப்படி நல்லெண்ணையோட கொஞ்சம் முறை செலுத்தி முறதுக்கு வாங்கிட்டு போ. உனக்கு நான் இருக்கிறனாயா தாய் தப்புமா கூட வரணும். அடியா ஆங்கார கருப்பும் கோட்டையில வந்து இன்னைக்கு பல தொந்தரவுக்கு விட கேட்டுட்டு நிக்கிற. ஒன்னும் பயப்பட வேண்டாமாயா, சொன்னதுதான். இந்த அமாவாசையில இருந்து ஆரம்பிக்கிறப்பா நீ தான் உஷாரா புடிச்சுக்கணும், புரிஞ்சுதா? மீட்டு போல சாட்சி கொடுத்தா போ வரணும். அடியா தாயி இன்னமே திருப்தியாவியே நீ புரிஞ்சுட்டியா? தாயி ஒரு கூட சுட்டா ஒரே வாயில் முழுக்க முடியுமா? முடியாது. அப்படிங்கும் போது இன்னைக்கு பாதி சுட்டா கொஞ்சம் கொஞ்சமா தின்னாச்சு, இன்னும் கொஞ்சம் பாக்கி நிக்குது. அது இந்த அமாவாசையில தின்னு புரிஞ்சுதா? நான் இருக்கிறப்போ அமாவாசை முடிஞ்சோன்னா இந்த கருப்பனுடைய ஆட்டத்தை ஆரம்பிக்கிறேன். உஷாரா புடிச்சுக்கொண்டு சாதிச்சிருவேன். அடியா தாயி ஆனா மரம் அசைஞ்சு போச்சேன் இல்லையா? இன்னைக்கு நான் எப்படி இந்த கத்தி முனமேல நின்று அக்னி கையேந்தி நிக்கணும், அதே மாதிரி அக்னியா குமரி 6 பெருகி இன்னைக்கு பட்டியில வந்து இன்னைக்கு பட்டி அத்தனை இன்னைக்கு சோதனை நிற்கிறாயா? இருளுமங்கி செல்வாக்கு மங்கி தொழில் கொடுக்கி நோவு நொடியோட இன்னைக்கு பட்டியில வந்து நின்று இன்னைக்கு தலைக்கு மேல சுமையும் சேர்ந்து போச்சு. சுமையும் மறக்கிறதுக்கு வழி தெரியல. இன்னைக்கு 4 பக்கம் கவி வேடிக்கை பார்க்குது. இதுல இருந்து என்னை காப்பாத்திட்டு எனக்கு பேர் வாங்கி கொடுங்க வந்து கேட்டுட்டு நிக்கிறாயா? அதுவோ கெட்ட கணா உண்டா இல்லையா? இல்லத்துக்குள்ள ஒரு பணம் வந்தா 9 பணம் தண்டமாயா? ஒரு நிமிஷம் நல்லா இருந்தா மறு நிமிஷம் போர்க்களமா நடக்குமப்பா, புரியுதா புரியலையா? ஏமாந்த போல பொழைச்சிட்டியான்னு சொல்றேன். கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் மாண்டி நம்பி மோசம் போய் இன்னைக்கு 3 ஆண்டு காலம் ஆகுதாயா? 3 ஆண்டு காலமா படிப்படியா முடங்கி இந்த 1 வருஷ காலத்துல எல்லாம் படுகளம் ஜாக்கி போச்சு. இந்த படுகளத்தை மீட்டு பேர் வாங்கி கொண்டு வந்து கேட்டு நிக்கிறியாயா? ஒரு ஆண் தேவாதி கிட்ட போய் முறையா போட்டு கும்பிட்டு ஒரு பெண் தேவாதி கிட்ட கும்பிட்டியாயா? 2 பேருமே பதில் கொடுக்கலன்னு சொல்லி கடற்கூர்ல எண்ணி நம்பி வந்து நிக்கிறியாயா? நான் இருக்க தகிரிமான் இல்லை எல்லாரும் மூலம் அந்த தேவாதிகளையும் விடாத கும்பிடு, புரிஞ்சுதா? தாயி நான் மரபொருளா சொன்னது அத்தனை மனசுல வாங்கிட்டீங்களா? இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல இருந்து உன்ற கூட வந்து நிக்க 3 வாரம் 3 அமாவாசை வந்து நிற்கும். இங்க காசு பணத்துக்கெல்லாம் வேலை இல்லை. நீ முழுமனத்தோட நம்பி நின்றுட்டு அப்படின்ட்டா வந்தாடி வேடிக்கை காமிச்சிருவனாயா? புரிஞ்சுதா? வர்ற வாரம் 3 வாரம் 3 அமாவாசை வந்து நிற்கணும். வர்ற வாரம் பூச சாமானத்தோட 9 கடி வரப்படி நல்லெண்ணையோட கொண்டு முறை செலுத்தி முறை திருப்பி வாங்கிட்டு போதாயி இந்த பாலத்துக்கு கருப்பும் கூடவே வரம்போ காரியத்தை முடிக்கிறேன். இந்த அப்படி சொன்னது புரிஞ்சுதா புரியுங்களா? போதாயிதா தாயே பாலத்துக்கு கருப்பு நம்புறியா? நம்பித்தான் வர்றையா?
ஒண்ணு கலங்க வேண்டாம். இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல இருந்து விட கொடுத்துடலாமா? கைப்பற்றி தரனாயா? அதுல அத்தனை மொண்டிக்கிட்டு நீ போடல நம்மளுக்கு புரிஞ்சுதா? இன்னையிலிருந்து ஆரம்பிக்கிறனாயா இந்த அமாவாசையிலிருந்து கூடவே வந்துடுவேன். துணிஞ்சு நடத்துறேன். புடிச்சுக்கோ. தாயே சோதன முகமா நிக்கிறாயா? அத்தனை சோதனைக்கு இன்னைக்கு விட குத்தலாமாயா? இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல நான் கூடவே வந்து நிக்கிறனாயா? ஒன்னும் பயப்பட வேண்டாம். சாதிச்சு பேர் வாங்கி இதே பற்றி உன்னை சந்தோஷமா நிறுத்தனாயா? போதுமா? இந்த அம்மாவாசையிலிருந்து விளையாடுறேன். விளையாட்டு வேடிக்கை காமிக்கிறேன். குத்து போட்டுலாம். புடிச்சுக்கோ. ஒண்ணு கலக்க வேண்டாம். சொன்னது சொன்னதுதான். முறையா சாட்சி கொடுத்துருவேன். இந்த பாலத்து கருப்பு இந்த அம்மாவாசி இந்த ஆட்டத்தை ஆரம்பிக்கிறனாயா? புடிச்சுக்கோ. முறையா சேதாரத்துக்கு அத்தனைக்கு விட கொடுத்து சேர்த்தது சேர்த்து கொடுத்தாரு. போதுமா? தாயி உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறியா? போன நேரத்துல சொன்னது அத்தனை மனசு வாங்கிட்டீங்களா? நான் இருக்கிற தகரி மண்ணில் இன்னைக்கு முறை செலுத்தி இன்னைக்கு முறைதலுக்கு வாங்கிட்டு இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல இந்த கூட வந்து நிக்கிறனாயா? மீட்டு கொடுத்துறேன். ஒரு விதத்தை தோல்வி வர போ. அடியா என்னை நம்பித்தானே வந்துட்டு இருக்கிற. ஒண்ணு கலங்க வேண்டாம். அம்மாவாசையிலிருந்து சில குறிப்பு காமிப்பனாயா? ஓ கூடவே வந்து நிக்கிற. போதுமா? தாயி போட்டி மகா இந்த பாலத்து கருப்பு கோட்டையில வந்து இன்னைக்கு நில குழஞ்சு நிக்கிறாயா? புரியுதா பிரியா? இன்னைக்கு நில குழஞ்சு போச்சு. இன்னைக்கு இல்லம் தடுமாறி போச்சு. உள்ளம் தடுமாறி போச்சு. நீ கைவிட்டு போய் நிக்குது. பல குழப்பத்துல வந்து நிக்குதாயா? அதுக்கு விட கொடுத்து பேர் வாய்ப்புன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா? படுகாலத்தை மீட்டு போடலாம். கை கடங்காத அடைக்கி கொடுத்துறனாயா? என் பட்டியல 3 வாரம் 3 அம்மாவாசை வரணுமா? வர்ற வாரம் பூச சாமானத்தில் 9 கனியார் படி நல்லெண்ணையோட முறை செலுத்தி முறதலிட்டு வாங்கிட்டு போ. ஆளாமரந்தாளர் மாதிரி தலையை வச்சு அந்த சிக்கலை விட கொடுத்து கைப்பற்றி கொடுத்துறனாயா? போதுமா? தாயி பொண்ணா ஆங்கார கருப்பம் கோட்டையில வந்து இன்னைக்கு உத்தரவு கேட்டு நிக்கிறாயா? உத்தரவு போட்டலாமாயா? ஒண்ணு கலங்க வேண்டாம். இன்னைக்கு முறை செலுத்தி இன்னைக்கு முறதலிட்டு வாங்கிட்டு போறேன். இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல இருந்து உத்து போடணும்னாயா? உத்து போட்டு காரியத்தை முடிச்சு இதே பட்டியல கலசமா நிறுத்தி காமிக்கிறதாயி. அது போக இப்ப இல்ல ஏட்டுல கொஞ்சம் தடுமாறிட்டு நிக்குதா? இல்லத்துல இன்னைக்கு கொஞ்சம் பணம் காசு வருமானத்திலும் சரி சில சிக்கல் வெளியே சொல்ல மாட்டேன். இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். ஒண்ணு கவலைப்பட வேண்டாமாயா? இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல இருந்து முறை செலுத்தி முறதலிட்டு வாங்கிட்டு போறேன். கூடவே வந்து நிக்கிறனாயா? ஒண்ணு பயப்பட வேண்டாம். வா ஒண்ணு கலக்க வேண்டாம். இந்த பாலத்து கருப்ப நான் இருக்கேன்னாயா? போ வரேன்.